ஃப்ரெண்ட்ஸ் இது என்னென்னா வெண்பொங்கலுக்கு கூட்டு பண்ணுவோம்ல எல்லா காயும் போட்டு அந்த கூட்டு தாங்க. இதில் வந்து நான் எல்லா வெஜிடபிள்ஸையும் மிக்ஸ் பண்ணியிருந்தேன். நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டிருந்தேன். எனக்கு மார்க்கெட்டில் என்னென்ன வெஜிடபிள்ஸ் அவைலபிளாக இருந்துச்சோ அந்த மேக்ஸிமம் வெஜிடபிள்ஸை வந்து நான் அதில் மிக்ஸ் பண்ணியிருந்தேன். ப்ளஸ் சன்னா, தட்டைப்பயிறு, பச்சைப்பயிறு, வேர்க்கடலை, க்ரீன் பீஸ், ராஜ்மா இந்த மாதிரி இது எல்லாத்தையும் கூட நான் அதில் மிக்ஸ் பண்ணியிருந்தேன். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு கூட்டு கூட. அண்ட் பருப்பே வந்து துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பு இது 3 பருப்பையும் ஆட் பண்ணியிருந்தேன். அண்ட் இதை வந்து நிறைய பேர் நிறைய விதமாக செய்கிறாங்க. நான் வந்து அம்மா கிட்ட கேட்டு அம்மா செய்கிற ஸ்டைலில் தான் செஞ்சுருந்தேன். பயங்கர டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. பசங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, எங்களுக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எல்லா மேக்ஸிமம் வெஜிடபிள்ஸ் போட்டனால இது ரொம்ப ஹெல்தி கூட. ஸோ எங்களுக்கு எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மந்த்லி ஒன்ஸ் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நம்ம இப்போ நார்மலாக செய்கிறோம். மந்த்லி ஒன்ஸ் கூட இதை செஞ்சு சாப்பிட்லாம். அவ்வளோ ஹெல்தின்றனால எல்லாருக்குமே நல்லது. ஆனால் கொஞ்சமாக அந்த குவான்டிட்டி மட்டும் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம். நம்ம பொங்கல் அன்னைக்கு செய்யும்போது கொஞ்சம் நல்லா ஒரு குக்கர் நிறைய வச்சுருவோம் இல்லையா? யூஸ்வலாக அப்படி தானே பண்ணுவோம். நிறைய பேருக்கு கொடுப்போம் அப்படின்றனால அப்படி பண்ணுவோம். வீட்டில் மந்த்லி ஒன்ஸ் இதை செஞ்சு சாப்பிட்லாம். ஹெல்தியான ஒரு ரெசிபின்னு நான் சொல்வேன். தேங்க்யூ. ட்ரை பண்ணுங்கள்.